நம்மள நிறைய பேர் ரொம்ப யூஸ்வலா சொல்ற வார்த்தை, காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு வேலை பார்த்து இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளம்புறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? நான் ஒர்க்கிங் விமனாவும் இருக்கேன், வீட்லயும் வேலை பார்க்குறேன். இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு கீழே ஆபீஸ்ல ஒரு 10 பேரை கொடுத்துட்டாங்க. இந்த 10 பேரை மேனேஜ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னோட ஆஃபீஸில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 100 பேருக்கும் மாசமானா சம்பளம் கொடுத்து அவங்க கிட்ட வேலை வாங்கி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய பேசிட்டு இருக்கோம். கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இதெல்லாம் சமாளிக்க முடியல. இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ரொம்ப கேஷுவலா சகஜமா மற்றவங்க கிட்டேயும் பேசிக்கிறோம், நம்ம கிட்டேயும் பேசிக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை விட ரொம்ப கஷ்டமான வேலையும் சரி, இதை விட கஷ்டமான வாழ்க்கையும் சரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாவே அவங்க ஹேண்டிலும் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன வித்தியாசம் நடக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க கஷ்டம், இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நீங்க தொடர்ந்து மற்றவங்க கிட்டையும் உங்களுக்குள்ளேயும் நீங்க சொல்லிட்டே இருக்கிறப்ப உங்க மைண்ட் அதை அப்படியே பிலீவ் பண்ணிடும். ஆமா, நம்ம திறமைக்கு அதிகமான வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போல, இது ரொம்ப கஷ்டம்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு அந்த வேலையை முடிச்சு படுக்கிறப்ப உங்க உடம்பும் மனசும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு பதிலாக உங்க மைண்டுக்கு கமாண்டை மாத்தி கொடுங்க. இது கஷ்டமான வேலை தான், ஆனா இதை எப்படி ஈஸியா முடிக்கிறது, இந்த கொஸ்டினை உங்க மைண்டு கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டம்னு உங்க மைண்டு கிட்ட சொல்லாதீங்க, இதை எப்படி ஈஸியா முடிக்கிறதுன்னு உங்க மைண்டு கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, சந்திப்போம்.